இரவு நேரம். கிராமம் முழுக்க ஒரு மௌன நிலை. அனைத்தும் அமைதியாக இருக்கும்போது அந்த மௌனத்தின் நடுவில் ஏதோ அசைவு. மாடுகளும் ஆடுகளும் திடீரென மாயமாகின்றன. வீட்டின் வாசலில் இரத்தத்தின் சுவடுகள். குழந்தைகள் பேச முடியாமல் மௌனமாகி விடுகிறார்கள். கிராமம் முழுவதும் பரபரப்பில் மாறுகிறது. என்ன நடந்தது? இந்த கிராமம் ஆவகளால் சூழப்பட்டு இருக்கிறதா, அல்லது யாரோ ஒரு பயங்கர சக்தி சூனியம் செய்து கொண்டிருக்கிறாரா? இந்த கிராமத்தில் ஒரு காவலன் இருக்கிறான். அவர் சங்கிலி கருப்பசாமி. இந்த கிராமத்தில் நடக்கும் அமானுஷ்யமான செயல்களுக்கு எதிராக அவர் ஒரு அசரடியாக இருக்கிறார். அவன் பக்தர்களை காப்பாற்ற வந்த வீரன் சங்கிலி கருப்பன். சூனிய சக்திகள், பேய், மந்திரவாதிகள் எவராக இருந்தாலும் இவருக்கு எதிராக நிற்க முடியாது. இந்த கதையை கதை சொல்வோம். அதை நம்பினால் உங்களின் இரத்தமும் உறையப்போகும். தயாராயிருங்கள். தமிழ்நாட்டின் தென்பகுதியில் அமைந்துள்ள கருப்பணக்குடி என்ற கிராமம் அமைதியான மற்றும் சிறிய கிராமமாக இருந்தது. அங்கு மக்கள் விவசாயத்தில் மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஆர்வமுடன் வாழ்ந்தனர். ஆனால் அண்மையில் அங்கு பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் தொடங்கி கிராம மக்கள் வாழ்க்கை மிகவும் தொல்லைக்கு உள்ளாகின்றது. ஒரு இரவு கிராமத்தின் வீடுகளின் வாசலில் எங்கு பார்த்தாலும் இரத்தம் தடவியுள்ளதை பார்த்தார்கள். மாடுகள் மற்றும் ஆடுகள் திடீரென மாயமாகிவிட்டன. சிறிய குழந்தைகள் பேச முடியாமல் மௌனமாகிப் போயினர். கிராமத்தின் மக்கள் அனைவரும் குழப்பத்தில் விழுந்தனர். இந்த பீதியில் உறைந்து போயிருந்த கிராம மக்கள் ஒரே சொர்க்கமாக ஆலயத்திற்கு செல்ல முடிவெடுத்தனர். கிராமத்தின் காவல் தெய்வமான சங்கிலி கருப்பசாமி ஆலயத்திற்கு அனைவரும் வழிபட வந்தனர். அந்த நாள் இரவில் ஆலயத்தில் தீபம் ஏற்றி நேர்த்தி கடன் செலுத்திய கிராம முதியோர் மற்றும் தலைவர்களுக்கு அங்கு வந்த ஒரு முனிவர், இந்த கிராமத்திற்கு ஒரு பெரிய அபாயம் வந்துள்ளது. இந்த கிராமத்துக்கு பின்னால் உள்ள காட்டில் சூனியம் செய்யும் ஒரு மந்திரவாதி தனது சக்திகளை பெருக்கி இந்த கிராமத்தில் பயம் ஏற்படுத்தி கிராமத்தை கட்டுப்பாட்டில் கொண்டுவர நினைக்கிறார் என்றார். இந்த செய்தி கிராம மக்களுக்கு மேலும் அதிக அச்சத்தை ஏற்படுத்தின. அவர்கள் அனைவரும் சங்கிலி கருப்பரிடம் பிரார்த்தனை செய்ய முனைந்தனர். அந்த இரவில் ஆலயத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு பக்தருக்கு சங்கிலி கருப்பன் கனவில் தோன்றி, நான் வந்து உங்களை காப்பாற்றுவேன். என் ஆலயத்தில் அனைவரும் ஒன்று கூடி தீபம் ஏற்றி என் பெயரை முழங்குங்கள். பின்னர் நான் என்ன செய்கிறேன் என்பதை காட்டுவேன் என்று கூறினார். அடுத்த நாள் கிராம மக்கள் சங்கிலி கருப்பரின் ஆலயத்தில் திரளாக கூடினர். அவர்கள் தீபம் ஏற்றி பெருமளவில் அவருடைய பெயரை முழங்கினர். இதனால் காட்டில் இருக்கும் மந்திரவாதி திடீரென தனது சக்திகளை இழக்க ஆரம்பித்தான். அவன் அனைத்து செயல்களிலும் தோல்வியடைந்து அவன் தன் உயிரை காப்பாற்ற ஓடினான். பின்பு ஊரின் எல்லையில் சங்கிலி கருப்பன் தோன்றி அவனை சங்கிலியால் கட்டி கிராம மக்களின் முன்னிலையில் கொண்டு வந்தார். இவர்தான் உங்களை கொடூரமான சூனியத்தில் சிக்க வைத்தவன். இனி நீங்கள்தான் தீர்ப்பை வழங்கலாம் என்று கூறினார். இந்த நிகழ்வினை பார்த்த கிராம மக்கள் கொண்டாட்டத்தில் ஆழ்ந்தனர். அவர்கள் சங்கிலி கருப்பருக்கு பைரவரை வணங்கினர். பின்னர் கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த மந்திரவாதியை ஊருக்கு புறம்பே விரட்டினார்கள். அன்றிருந்து கிராமத்தில் அமைதி திரும்பியது. சங்கிலி கருப்பனின் பக்தி மேலும் அதிகரித்தது. ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் கிராம மக்கள் அவருக்கு வழிபாடு செய்து தீபமேற்றிக் கொண்டாடினர். சங்கிலி கருப்பன் தமிழர்களின் முக்கிய காவல் தெய்வமாக திகழ்கிறார். இவர் ஈசனின் அவதாரம் மற்றும் பக்தர்களின் பாதுகாவலர். அவர் தன்னை நம்பி பக்தர்களை பேய், பிசாசு போன்றவற்றிடமிருந்து பாதுகாக்கிறார். சங்கிலி கருப்பன் பல சமயங்களில் மக்களுக்கு நல்லது செய்ய மக்கள் முன்னிலையில் சத்தியம் செய்து கொண்ட கருப்புகளாகவும், சில சமயங்களில் தன் எதிரிகளுடன் போராடி தெய்வ நிலையை அடைந்த போர் வீரர்களாகவும் கருதப்படுகிறார். சங்கிலி கருப்பன் மிகவும் முக்கியமானவர். இவரின் தோற்றம் எப்போதும் அசாதாரணமாகவும் மிரட்டி போதுமானதாகவும் காணப்படுகிறான். அடர்ந்த மீசையும் உருட்டிய விழிகளும் சிவந்த உதடும் ஓங்கிய வாளும் கொண்ட குலை நடுங்கும் தோற்றத்தைக் கொண்டவர். இறுதியாக சங்கிலி கருப்பன் சரியான நேரத்தில் சரியான செயல்களை செய்வதற்காகவே பிரசித்தி பெற்றவர். அவரது வழிபாடு தமிழ் மக்கள் மத்தியில் மிக பிரபலமாக உள்ளது. கருப்பசாமி குலதெய்வமாக பல குடும்பங்களில் வழிபடப்படுகிறார்.